சுபத்திரி அந்த சுபத்திரி நான் அடைய வேண்டும் வேண்டாம் அகையான் நீ போய் தூரமா தான் இல்ல இல்லையா இது மூஞ்ச பார்த்தா பாஸ்தரிக்கா பாடுறேன் அப்போ ஆசிலாத குழந்தை பார்த்து இப்போ நீ எப்படி இருக்கிற உன் சம்சாரா சுபத்திரி ஆகப்பட்டவளை நான் அடைய வேண்டும் எதுக்குதான் நீ அங்க போய் நில்லாண்டியா சுபத்திரி ஆகப்பட்டவளை அடைய வேண்டும் எனக்கு நீ போய் வா மன்னவா என்று எனக்கு நீ விடை தர வேண்டும் அவ்வளவுதான் செங்கருப்பு வெண்மகனே நம் இருவரும் சேர்ந்திருப்பும் வா கோமானே நேற்றுக்கு 2 பேரும் ஒண்ணா சேரலவா வா கோமானே நான் பேசிட்டு நம் இருவரும் சேர்ந்திருப்போம் வா கோமானே ஏன் எதனால சேர்ந்திருக்கணும் இப்படி ஆசைப்படுறேன் அது பெண் மீது ஆசைப்பட்டு போவது பாவம் சுவாமி இப்போ அவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு இல்லாதது இன்னும் அவகையில் இருக்குது ஏன் இவ்வளவு காலம் இல்லாத ஆசை இப்பொழுது மட்டும் ஏன் மதிமதித்து கொண்டு போறீங்க நல்ல கேள்வி நான் சொன்ன மாதிரி சத்தமா சொல்லு இவ்வளவு காலம் இல்லாத ஆசை காது நல்லா கேட்கும் அங்க சொல்லு அங்க சொல்லு நாய் நாய் அலாட்ட இந்த மாதிரி ஆளா இவ்வளவு காலம் இல்லாத ஆசை அங்கிருந்து சொல்லு இவ்வளவு காலம் இல்லாத ஏக்கம் இப்பொழுது மட்டும் அந்த சுபதிரி மீது ஏன் ஆசை பாசம் சுபதிரி உனக்கு எப்படி தெரியும் அவன் மேல உனக்கு ஏன் ஏக்கம் வருதுன்ற ஏக்கம் ஏன் வருது சுபத்ரா தூரமா போச்சு போடுவேன் இதுலயே அடிச்சுட்டு நான் வந்து சுபத்திர மேலதான் உடம்பே மேல போய் பறந்தே நான் இருக்கிறதே ஆமா இப்போ சுபத்திர எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா உங்களுக்கு ஒரு விஷயமே தெரியாது உனக்கு அது தையால உனக்கு முந்தி
சமாச்சாரம் உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. கையாரா உனக்கு முந்தி அவள் குறித்த பெண்ணடி. எப்படி சாமி? சுபத்ரா உனக்கு முன்ன நான் பறித்து அவளை விட்டவன். நான் கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டதை வந்து நான் கிடையாதா? நாய்களுக்கு ஒரு மாசம் வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும். சித்திரை மாசத்துல திருவிழா வந்தா அவன் வீட்டுல அவனோட திருவிழா போய் பொங்கல் சாதம் திருவிழாவில் போனா ஒரு மாசத்துல அந்த திருவிழா நடக்கும்போது 6 மாசம் சித்திரை மாசம் நடக்கும்போது நாய்க்கு என்ன கிடைக்குதா? என்ன கிடைக்குதா? போடுறாங்க. புரட்டாசி மாசம் வந்துச்சா எதுவுமே கிடையாது. என்ன கிடைக்குதா? ரசம் சாம்பாரு. அவளை ஆசைப்படும் போது என்ன ஏன் கிடைக்குது இப்ப காட்டு பாரு. ஆமா அவளே கிடைக்கிறது என்ன ஏன் கிடைக்கிறீங்க? நான் கறி சோறு கிடைக்கணும் நான் நினைச்சேன். எனக்கு இந்த மாதிரி சாம்பார் சோறு கிடைக்கணும் என்ன தெரியும்? கறி சோறு தூக்கி போடாம தேவையா பையன்? என் முன்னாடிக்கே நான் தெளிவா சொல்றேன். பானு ஆண்டவன் சொல்லவோ போய் அச்சே போடுவோங்க மாலை போட்டுக்கிறேன். என்னை வந்து நேத்து என்ன சாப்பிட்டேன்? சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்? கறி குழம்பு கறி சாதம் சாப்பிட்டேன். ஏன்? ஏன்னா சாம்பார் எப்பொழுதுமே சாப்பிடுறோம். வாரத்துல ஒரு நாளாவது கறி சோறு நாவுக்கு ருசியாவே சாப்பிடணும். அதுக்குதான் நான் கூட போயிடுங்கிறேன்னு. நீ என்ன சொன்ன? நாவுக்கு ருசியாக ஒரு முறையாவது சாப்பிட முடியுமா? சாம்பார் சாப்பிட முடியுமா? முடியாது. ஒரு நாளைக்குனா கறி சாதம் சாப்பிடணும். கறி சோறு கிடைக்காதுதான் போயிடுங்கிற. இப்ப நான் கறி சோறுக்கு தான் தெரியுமா? எங்க வீட்டுக்காரனா யாருமே சொல்லாது செய்வாங்க. ஒரு பெண் மீது ஆசைப்பட்டால் கணவன் சொல்லுவானா? ஒரு முறை சொல்ல மாட்டாங்க. அதனால நான் உனக்கு ஏன் சொல்றேன்? ஏன் சொல்றீங்க? உன் வீட்டுக்காரர் அந்த மாதிரி கிடையாது. ஆகையால் சுபத்ரா அடி போய் வாரு பெண்மையிலே எனக்கு நீ புத்திமதி சொல்வையாடி. புத்திய ஆமா போ அந்த வேலையை முடிச்சுக்கணும் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றதுதான் சம்சாரம். அந்த வேலைக்கு நாளைக்கு அந்த பொங்கலாம் ஒத்துக்குமா? நல்லா கேளு. இப்ப மாமா இப்போ அக்காவை விட்டு நீ இன்னொரு பெண்ணு மேல ஆசைப்படுறத நீ அக்காவை சொல்லிருக்கிறியா?
சொல்லிட்டு போயிருக்கியா அதானே போறேன் இவனை விட நான் நல்லவனா கேட்டவனா நான் சொல்லிட்டு போறேன் அப்படிதான் இருப்பாங்க சுபத்திர மீது எனக்கு எவ்வளவு ஏக்கர் இருக்கு இவ்வளவு நேரம் நீ வந்து என் கையில பேசுற எதை உன்னை யாரா போட்டாங்க போயிட்டு வந்து கூட என் பறவைக்கான சொல்லியிருந்தாக்கா நம்ம கோவத்துல விட்டுருவோம் நீ போவாது நான் போயிட்டு வரேன் நீ போயிட்டு வரேன் நீ எந்த பொண்ணு விட்டு கொடுப்பான் அஞ்சு பாட்டு வெட்டுவாருன்னு சொல்ல அனுப்போம் நான் இருவர் வாழத்தை நான் ஒரு மணி ஆகுவேன் கண்டே நீ இவ்வளவு நேரம் ஆகுது கணவர் கையில நீ வந்து இதுவரையும் என் வாயில என்ன பேர் வருது என் வாயில என்ன வருது அதை நான் முடிச்சுட்டேன் அதனுடைய விளைவு உனக்கு தெரியுமா நீ இவன் நான் சுமத்துறேன் இல்ல இப்ப நான் சொல்றேன் இப்போ நீதான் சுமத்துற மாதிரி வச்சு இவன்தான் சுமந்திரி இந்த சுமந்திரி மீது நான் எவ்வளவு ஏக்கமாக இருக்குன்னு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு பெண் மீது ஒரு கணவன் மோகம் கொள்றான்டான்னா கட்டிய மனைவி இருக்கும் அடுத்த பெண் மீது மோகம் கொள்றான்டான்னா அவனுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும் இப்ப பாக்குறியா இவதான் சுமத்ரா நான் ஜீவனே நான் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அப்படியா ஆண்டி Oh!
போனால் நான் திரும்புவதே கிடையாது. சாமி மன்னவா ஐயோ இது என்ன பாவே நான் பாத்துக்கிறேன். உயிரை எடுத்தாலும் எடுத்துக்கொள்ளுங்க சாமி மக்கள் மச்சான் எனக்காக நான் எங்க ஊர்ல சரி நீங்கள் செய்வது பாவம் ஆ ஆனால் ஆ பஞ்ச பாண்டவர் ஐவர் ராஜாக்கள் இருக்கின்றார்கள் ஆ இந்த செய்தியான தவறான செய்தியானது அவர்களுக்கு தெரிந்தால் பாண்டவர்களுக்கு தெரிந்தால் உன்னை கொண்டு விடுவார்கள். ஆண்டவரா ஆமா நீங்கள் செய்வது நான் பாவம் சேர்ந்து பாவனு யாராரா சொட்டு ஒருத்தர் தூக்கு வச்சு போடுறான். யாருமாப்பா அம்மளோ அவரு ஆசை நம்ம ஆசைப்பட்டு வீடு ஆசைப்பட 2 பேரும் போறாங்க. உனக்குன்னா உனக்கு ஒரு குழந்தை கொடுத்து தரோம்ல அதோட நீ ஓர கேட்டுக்க அவர் போதும் உனக்கு அவரோட ஒரு லட்சம் போதல ஏன் பொம்பளை நீங்க ஆமா ஏன் ஆமா ஒரு வெட்டு போட்டு 2 ரூபாய் 2 பக்கம் கேப் இருக்குது. ஒரு குச்சி காலையை குச்சினா இந்த செத்து குச்சிக்குது 50 குச்சியில் 49 குச்சி 49 நாளைக்கு 49 குச்சி போட்டுது. வீட்டுக்காரர் இல்லை வேத்துப்பாட்டு வீடு பிடிக்கட்டும் வேத்துப்பாட்டு இல்லை எது வீட்டுக்காரன் நான் வேத்துப்பாட்டு கொஞ்சம் அடுப்பத்து சொல்ல மாட்டேன் வாங்கிட்டுங்களா வாங்கி பற்ற வைக்கிறோம். அது மாதிரி இன்னும் பார்த்து அப்படி ரெடி பண்ணி வீட்டுக்காரர் நெருப்பத்தி கொடுக்குறா. சாமி நான் சொல்றேன் பாண்டவர்கள் பாண்டவருக்கு தெரிந்தால் உன்னை கொண்டு விடுவார்கள் சாமி. என்னையா பாண்டவர்கள் என்ன கொண்டு வருகிறா? ஆமா இந்த திரு உலகத்தில் இந்த 56 தேசத்திலே பாடு அடி ஈடு எனக்கு யாரும் இல்லை பாடு அடி ஏக வேண்டாம் மாமா பண்ணாதே நான் போறேன் சாரி எப்படிப்பட்ட காரியம் நீ போகும்போ அவரு போறேன்றாரு நீ வழி மடக்குற அவன் மடக்கூடாது வீட்டுக்காரன போகும்போது தேவையா அங்க வேற நாய்ங்க போறேன் ஏப்பா நாய்ங்க ஆயுதா நாய் செஞ்சு கொடுக்குது எப்போ யாரும் சாப்பிட்றாங்க வீட்டுக்காரர் போட்டுமா இருப்பா நான் சொல்லி பேசி நான் சொல்றது நல்லதா இருக்கும் கொண்டாட்டிக்கிட்டு அது மாதிரி கோபமா பேசுறேன் விடுவோம் நான் பொறுமையா பேசுறேன் நீ என்ன சொல்ற அவர் என்ன சொல்றாரு நீ என்ன சொல்ற அவர் என்ன சொல்றாரு இந்த உலகத்திலே ஈடு எனக்கு யாரும் இல்லை. ஆமா
என்ன பாண்டவனுக்கு தெரிந்தா கட்டு வருவான் வெடி வைப்பாரா யாராக்கு ஒருவருக்கு தெரிந்தவனை சிதற கொண்டு விடுவார்கள் சாமி. எவனோ சொல்ல பார்க்கலாம். உங்க அக்கால போய் பாண்டவர்களை அழிப்பதற்காகவே பிறந்தவன் இந்த துரியோதனன். இருவர் பாகத்தில் நான் ஒருவனை ஆண்டு வருகின்றேன். அவர்களுக்கு நான் பங்களிக்க வேண்டும். பாண்டவர்கள் அவமானத்தில் சாக வேண்டுமே தவிர நாட்டில் ஒரு மண்ணு கூட கிடையாது. வர முடியாது அவரு திரும்ப மறுபடியும் 12 வருஷம். இப்பொழுது எனக்கு தேவை நீ ராணியா இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்ல குப்பை தொட்டி குமஸ்தா வைக்கணும்னு ஆசைப்படுறியா? சாமி சரி ஆகட்டும், அவரை பார்க்காத. நான் ராணியாக தான் இருக்க வேண்டும் சாமி. அப்ப ராணியா இருக்கணும் நான் என்ன பண்ணணும்? ராஜாவாக இருக்க வேண்டும். என்ன கோஷமாகிறேன். யான் பரியமிட்ட பெண்ணை இரவோடு இரவு மாயக்கண்ணன் வேடியதனுக்கு கூட்டி வைத்திருக்கின்றான். எவன் பண்ணிட்டு எவன் கூட்டு வர யாரு பண்ணிட்டு எவன் நீ கூட்டு போத அப்பா இல்லையா? செய்வது அநியாயம் சாமி. இவனே காட்டி கொடுக்குறானே. குழந்தை பிறந்து 16 வயதாகிவிட்டது. அது சாய்க்க வேண்டிய இல்லை பார்த்து எனக்கான வருடம் ஆன பிறகு என்னை கொண்டா இல்லை சாமி போடல பெண்கள் மீது ஆசை கொண்டு போனவர்கள்